நெறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி அவேர்னஸ் இல்ல அப்படிங்கிறத விட, தெரியும். பட் அத நம்ப மாட்டாங்க. ஏன்னா, அவங்களோட மைண்ட் செட்டே வந்து இது ரொம்ப ரிஸ்கி, ஸ்கேம். சேஃபர் பெட்ஸ் வந்து கோல்டு அண்ட் லேண்ட் நீங்க சொன்ன மாரி சிட் இதெல்லாம் போடுவாங்க. அதுலேருந்து எப்படி நீங்க வெளிய வந்தீங்க? உங்களுக்கு அது தாட் இருந்துச்சா ஃபர்ஸ்ட்டு? எனக்கு இருந்தது. எனக்கு தான் நான் தான் சொல்றேனே, டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணவன் தான் நான் ஓட விட்டவன் நானு. என்ன பண்ணீங்க? போயிடுன்ட்டேன் பக்கத்தில வராதன்னு. நான் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தவறு அது. நான் வந்து யூடிஐ பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். அன்னைக்கு யூடிஐ பேங்க்குங்கிறது ஆக்சிஸ் பேங்க். 2007, 8 யூடிஐல எனக்கு ஃபர்ஸ்ட்டு பேங்க் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணோனே, என்ட்ட சேல்ஸ்மேன் வராரு. சேல்ஸ்மேன் வந்து, "சார் டீமேட் அக்கவுண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணேன்." நான் சொன்ன மொத வார்த்தை, "கெட் அவுட் ஃப்ரம் ஹியர்." ம். தேவையில்லாதெல்லாம் பேசாத. உடனே மேனேஜர் இருந்தார், என்ன சார் அந்த ஆள திட்டி அனுப்புறீங்க?" நான் வந்தது பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறது, சேலரி கிரெடிட் பண்ணுறது, இவன் வர்றது போகிறது. அதுக்கு தானே சார் வந்திருக்கேன். இவனும் டீமேட் அக்கவுண்ட் அது இதுங்கிறாரு. ஏன் சார் தேவையில்லாதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு. ஆனால் அது அப்படியே 20 வருஷம் கழிச்சு நான் நினைக்கும்போது, நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன்னு நினைக்கும்போது வெரி ஷையாக இருக்கு அப்படியே. ஏன்னா ஒரு தேவதை உன்னை நோக்கி வருது, கரெக்டாக சொல்லுது, இதாண்டா ஒரு ரூட்டுன்னு. பட் ஆனால் தெரியாதே. நம்ம என்ன நினைப்போம், எல்லா பார்வையிலையும் சொல்ல வர எல்லாத்தையுமே தவறான கண்ணோட்டத்தை தான் பார்க்குறோம். நமக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்லி கொடுத்தோன்னா, கஷ்டப்பட்டு வந்த பணம் விட்றாத, கஷ்டப்பட்டு வந்த பணம் விட்றாதன்னு சொல்லிவிட்டு நம்ம ஆளுங்க போய் சிட்டில் போடுவோம். எங்கே அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு சிட்டில் மாடியில் ஒருத்தர் ரொம்ப வருஷமாக 20 வருஷமாக இருக்கார், நான் சிட்டில் போடுறேன், அவர் 18% தரேனாரு, 3 மாதம் கரெக்டாக கொடுத்தாரு, 4ஆம் மாதம் பார்த்தா ஆளை காணாம். அவன் எப்படி இருப்பான்? அவன் அடுத்த வேலையை பார்க்க கிளம்ப வேணாமா? ஸோ இந்த வாய் வழியே பரவுன இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தட் இஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒன்லி ஆர்பிஐ அப்ரூவ்டு வாட் எவர் த ஸ்கீம், தட் இஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட்.